நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 4வது ராசியான கடகராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2025. பொதுவாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்திற்கு உங்களுக்கு கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். உங்களுக்கு ராசிலேயே பாத்தீங்கன்னா செவ்வாய் நீசம் அடைஞ்சு வக்ரம் அடைகிறாப்ல. 21ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா செவ்வாய் ரிவேர்ஸ்ல போறாப்ல, அதாவது மிதுனத்துக்கு போறாப்ல 12ஆம் வீட்டுக்கு. 3ஆம் பாவகத்துல கேது, 9ஆம் பாவகத்துல ராகு. புதனை பொறுத்த வரைக்கும் 5ஆம் பாவகத்துல 4 நாட்கள் இருக்கிறாரு. 4ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் பாவகத்துக்கு போறாப்ல. 24ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா 7ஆம் பாவகத்துக்கு புதனை பொறுத்த வரைக்கும் போறாரு. சூரியனை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி வரையும் 6ஆம் பாவகத்திலையும் 14ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் பாவகத்துக்கு போறாப்ல. 8ஆம் பாவகத்துல சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறாப்ல. லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு வக்ரமா இருக்கிறாரு. இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக நிலை அமைப்புகள். அப்படி இருக்கும் பொழுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது கிடையாது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கு. உங்களுக்கு என்னதான் அஷ்டம சனி நடந்துட்டு இருந்தாலும் பாத்தீங்கன்னா பொதுவா புனர்பூசம் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது இல்ல. உங்களுக்கு வர வர நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதாவது ஆயில்ய நட்சத்திரக்காரங்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமா இருக்கு. அதாவது ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவா நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு. இருந்தாலும் ஒரு சில நபர்கள் பார்த்து கவனமா இருங்க, பிரச்சனைகள் இல்ல. பொதுவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்துல செவ்வாய் நீசம் அடைஞ்சு வக்ரம் அடைஞ்சு இருக்கிறதால பாத்தீங்கன்னா அதாவது முன்கோபம், முரட்டுத்தனம், பிடிவாத குணம் அதிகமா உங்களுக்கு ஏற்படும். வாழ்க்கை துணையிட்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர்றதோ ஒரு சில மனஸ்தாபங்கள் வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதனால முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல இருந்தாலும் சரி, வீட்லயோ இல்லைன்னா வேலை செய்யற இடத்துலயோ இல்ல தொழில் பண்ணக்கூடிய இடத்துலயோ பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு யார்கிட்டையும் நீங்க பேச வேண்டாம். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் நீங்க எடுக்க வேண்டாம். எதுவா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுக்குன்னு ஒரு பேரு, புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. குடும்பஸ்தானாதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் 6ஆம் பாவகத்துல 14 நாட்கள் இருக்கிறாப்ல. அதாவது கடன், நோய், வம்பு, வழக்கு, பகை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் 14ஆம் தேதிக்கு பிறகு சூரியனை பொறுத்த வரைக்கும் 7ஆம் பாவகத்துக்கு போறாப்ல. புதன் கூட சேர்ந்து இருக்கிறாப்ல. குருவோடைய பார்வை அங்க படும்போது பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்னு சேரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். தனஸ்தானங்கள் பெருகும். உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். குடும்பம் இல்லாத நபர்களுக்கு இந்த மாதத்துல குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும். குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி, ஒரு குதூகலம், அதாவது ஆசைப்பட்டது நடக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ரொம்ப நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். 3ஆம் இடத்துல கேது இருக்கிறாப்ல. 3ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல 4 நாட்கள் இருக்கிறாப்ல. முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. அதன் பிறகு 6ஆம் பாவகத்துல மறைவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முயற்சியில ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதாவது ஒரு முறைக்கு மறுமுறை முயற்சி பண்ணும். அதன் பிறகுதான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அந்த 24ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் பாவகத்துக்கு புதன் போறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முயற்சி அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா 3ஆம் இடத்துலயும் குருவோடைய பார்வை இருக்கு, 7ஆம் இடத்துலயும் பாத்தீங்கன்னா குருவோடைய பார்வை இருக்கிறதால முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சிறு தூர பயணங்கள் மூலமான ஆதாயங்கள் பெறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். இளைய சகோதரர்களால ஒரு முன்னுக்கு வர்றது, இளைய சகோதரருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறது, அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அவங்க மூலமான ஒரு சில வெற்றி வாய்ப்புகள் நீங்க பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. 4ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் பாவகத்துல சனி கூட சேர்ந்து இருக்கிறதால பாத்தீங்கன்னா அதாவது சுகபோக வாழ்க்கையில ஒரு சில பின்னடைவுகள் அப்படி இருந்தால் கூட பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது பெருசா இல்ல. அதாவது சேமிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசுறதோ பழகிறதோ, தேவையில்லாத இடத்துக்கு போறதோ, இது போல சூழ்நிலைகள் உங்களுக்கு அதிகமா இருக்காது. தாயாருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதோ இல்ல வண்டி வாகனங்கள் கொஞ்சம் அடிக்கடி பழுதுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையோ ஏற்படும். அதற்கு ஏற்றது போல நீங்க செயல்படுறது ரொம்ப நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல படிப்புல கொஞ்சம் கூடுதல் கவனம் நீங்க செலுத்த வேண்டும். ஏன்னா கொஞ்சம் படிப்புல ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படுறதோ ஒரு சில தடங்கள் தாமதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது
அதாவது உங்களுடைய உடல்நிலையில கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு நீங்க செயல்படுறது ரொம்ப நல்லது. 5ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல நீசம் அடைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அதாவது குலதெய்வத்துடைய அருள் ஆசீர்வாதம் இது போல விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் அவர் நீசம் அடைஞ்சு இருந்தாலும் வக்ரமா இருக்கிறதால பாத்தீங்கன்னா ஒரு சில முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆன்மீக சுற்றுலா செல்றது, கோவில் குளங்கள் அதிகமா செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். காதல் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகளோடு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இருந்தாலும் பெரிய ஒரு பிரிவு நிலை வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு சில நபர்களுக்கு புதிய காதல் மலரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அந்த காதலை நீங்க வீட்டில் முறையிட்டீங்க அப்படின்னா அது இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் வரையும் செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி வரையுமே பாத்தீங்கன்னா காதலர்களுக்குள் ஒரு சில கசப்பான நிகழ்வுகள் வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதனால யாராவது ஒரு நபர் விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது. ஒரு சில நபர்களுக்கு காதல் பிரிவு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். பார்த்து கவனமா இருக்கிறது நல்லது. 21ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா விரயஸ்தானம் 12ஆம் இடத்துக்கு செவ்வாய் போறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா காதலர்களுக்கு பாத்தீங்கன்னா வீண் விரயங்கள் ஏற்படும். காதலர்களால ஒரு சில மன உளைச்சல் ஏற்படுறது, அவங்களுக்கு அதிகமா வீண் விரய செலவுகள் பண்றது, அலையிறது, இது போல விஷயங்களும் ஏற்படும். புத்திர பாக்கியத்திற்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு புத்திர பாக்கியம் உருவாகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பா இருக்கு. 6ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல வக்ரமா இருக்கிறாப்புல 6ஆம் இடத்துல சூரியனும் புதனும் அங்க இருக்கிறதால பாத்தீங்கன்னா வீண் பம்பு வழக்கு பகை கடன் நோய் நொடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். இடமாற்றங்கள் அப்படிங்கிறது பல நபர்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சேமிப்பு அப்படிங்கிறது உயரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பா இருக்கு. சேமிக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இந்த மாதத்திலிருந்து தொடங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். 7ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்தவரையும் 8ஆம் பாவகத்துல சுக்கிரன் கூட சேர்ந்திருக்கிறாப்ல. 7ஆம் பாவகத்துல சூரியன் புதன் சேர்ந்திருக்கிறது, அங்க குருவுடைய பார்வை இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பல நபர்களுக்கு இந்த மாதத்துல நல்ல வரன் அமைந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தையில சுமூகமா முடியக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். கூட்டு தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். கூட்டு தொழில் மூலமான நல்ல லாபங்கள் ஏற்படும். உறவினர்களோட சப்போர்ட், நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதாவது கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது பிரிவு நிலையில இருந்திருக்கலாம், அதாவது பொருளாதார நெருக்கடியில இருந்திருக்கலாம். ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீண்டும் பழைய நிலைக்கு சிறப்பான முறையில செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், சேமிக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கு. கணவன் மனைவிகள ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த மாதத்துல சிறப்பாகவே இருக்கும். 8ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறதால உங்களுக்கு அஷ்டம சனி காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு சில தடங்கள் தாமதம், பொருளாதார நெருக்கடி, ஒரு சில நபர்கள்ட்ட வாக்குவாதங்கள் நீங்க செய்துட்டு இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல பெரிய ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு சில நபர்களுக்கு திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், பணப்புழக்கம் வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ரொம்ப நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வாங்கின காசை கொடுக்க முடியல, கொடுத்த காசை வாங்க முடியல அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கொடுத்த காசு அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே போன்று வாங்கின காசை திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறாப்ல. 9ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல வக்ரம் அடைஞ்சு இருக்கிறது பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இந்த மாதத்துல அதனால ஒரு நன்மைகள் ஏற்படுறது, ஒரு ஆதரவு ஏற்படுறது, பங்காளியோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். கல்லூரி படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் குறையும், மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீங்க என்னதான் நல்ல முறையில படிச்சாலும் அப்பப்போ உங்களுடைய மனசு அலைப்பாயக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். காதல் வலையில் விழக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நீங்க படிக்கிறது ரொம்ப நல்லது. தந்தையாருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் குறையும், கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தந்தைக்கு உங்களுக்கு ஒரு நட்புறவு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். தந்தையுடைய ஆசீர்வாதமா இருக்கட்டும், இல்ல அவருடைய பாசமா இருக்கட்டும், இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பா ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 10ஆம் அதிபதி நீசம் அடைஞ்சு செவ்வாய் ராசியில இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சில வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள், இது போல விஷயங்கள் ஏற்படதான் செய்யும். நீங்க தான் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. இடமாற்றங்கள் அப்படிங்கிறது பல நபர்களுக்கு ஏற்படும். உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தி வலுவா இருந்துச்சு அப்படின்னா இடமாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படலாம். இல்ல அப்படின்னா இருக்கிற வேலையிலே இருக்கிறது ரொம்ப நல்லது. வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில மனஸ்தாபங்கள் ஏற்படும், வேலை பளு அப்படிங்கிறது ஏற்படும். நீங்க தான் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. அதே போல தொழில் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது ஏற்படும். தொழில பெரிய ஒரு லாபம், பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓரளவுக்கு சுமாரா செல்லக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படும்.
அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பணி சுமை இருக்கும், கூடுதலான வருமானங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதாவது போன மாதத்தை விட இந்த மாதம் நல்ல வருமானங்கள் கிடைக்கிறது, சந்தோஷமா வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுக்குன்னு ஒரு பேரு புகழ், மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. 11ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சில மனஸ்தாபங்கள் வர்றது, சேமிக்கக்கூடிய பழக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அந்த சேமிக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்தாலும் அந்த சேமிப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெருகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். 11ஆம் இடத்துல குரு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய மனிதர்களுடைய நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அவங்களால உங்களுக்கு ஆதரவு பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு. 12ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல 4 நாட்கள் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில குழந்தைகளுக்கு கொஞ்சம் அதிக விரைய செலவுகள் ஏற்படுத்துறது, குழந்தைகளால ஒரு சில மனஸ்தாபங்கள் ஏற்படுத்துறது, இது போல விஷயங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் 6ஆம் பாவகத்துக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா தன் வீட்டுக்கு 7ஆம் இடத்துல புதன் இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கடன் குறையும், நோய் குறையும், விரைய செலவுகள் அப்படிங்கிறது பெருசா இருக்காது. தொலைதூர பயணங்கள் மூலமான ஆதாயங்கள் ஏற்படும். தேவையில்லாத செலவுகள் பண்றதை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க குறைச்சிடுவீங்க. அதாவது இந்த கடகராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியில இருந்து நீங்க படிப்படியா விலகி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதால இந்த ஜனவரி மாதத்துல இருந்து நீங்க முன்னுக்கு வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த கடகராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேய்பிறை அஷ்டமி அன்று காலபைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை அளிக்கும். அதே போல உங்களால முடிஞ்சிச்சுன்னா திருச்சி ஸ்ரீரங்க பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது மேலும் சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.